பாத்தீங்களா, பசங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறாங்க. நீங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் போடணும்னா இப்போ பார்டர் இருந்ததுன்னா வேற மெத்தட்ல போடணும். இந்த மாதிரி ஃபுல் டிசைன் இருந்தா வேற மெத்தட்ல போடணும்டா. இன்னைக்கு இந்த பாப்பா வந்து ஃபுல் டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கா, அதனால ஃபுல் டிசைன் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதை பாருங்க, கரபாகம் கரபாகம். நீங்க கெட்ட பக்கம் முதல்லயே நோட் பண்ணிடுங்க. இந்த கரையும் இந்த கரையும் கரெக்டா நம்ம முன்னாடி பிளேஸ் பண்ணணும். அதுக்கடுத்து சுருக்கம் இல்லாம போட்டுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அதுக்கடுத்து இது நேராக வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸை நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்ட்டாக வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கரபாகத்தில் இது பார்த்தீங்களா, ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு கரபாகத்தில் கை, இந்த கரபாகத்தில் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இங்கே ஒரு குண்டூசி, 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 இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுடணும். ஃபர்ஸ்ட்டு கையை வச்சிடணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ குண்டோதரிக்கானா கூட நீங்கள் வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் தைக்கலாம். ஏன்னா டைலர் எல்லாம் கைக்கு ஒட்டு போட்டிருப்பான், எல்லாத்துக்கும் ஒட்டு போடுவான். அதுவும் இல்லாமல் வராதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சூப்பராக வந்து சொல்லி தருவேன். அதே மாதிரி நீங்களும் கற்றுக்குங்க. இதை பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடாது, எதையுமே ஷேக் பண்ணக்கூடாது. இப்போது இந்த கை எங்கே போடுறோமோ அதில் தான் பேக்கு போடணும். இதெல்லாம் மனப்பாடம்டா பண்ணிக்கணும். ஓகேவா? இது பாருங்க, கரெக்டாக இருக்கணும். ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. சரிங்களா? கீழே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால கீழே துணி இல்லை, அதனால கரெக்டாக போட்டுக்கிறோம். ஓகேவா? இதை பாருங்க, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒரு குண்டூசி, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுருணும். முதல்ல வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் குண்டூசி போடுவீங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வராது இல்லையா, எல்லாரும் அதை மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். இதை பாருங்கள், அழகாக இதுலேயே பாருங்கள் எவ்வளவு அழகாக ப்ளவுஸை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்ததுன்னா இங்கே வந்து இடைவெளி விட்டுட்டு போடுங்க. ஏன்னா இதுக்கு இடைவெளி 1/4 இன்ச்சு விட்டு வெட்டணும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டு கழுத்தை அக்கில் அந்த பக்கம் போட்டு கழுத்தை இந்த பக்கம் போட்டோம்னா இங்கே பாருங்கள் அழகாக பெல்ட்டு வந்துடும். பெல்ட்டு வெட்டியாடா வெட்டிடணும். இந்த பாருங்கள், இங்கே வந்து பெல்ட்டு வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த இடத்துலையும் பெல்ட் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு பாயிண்ட் கம்மியாகுது. இது போடுறதுக்கு நான் இன்னொரு இப்போ இப்படி போட்டோன்னா அந்த மாதிரி வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்க எத்தனை மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பெல்ட் இப்படி போட்டால் வந்துடுமா நம்மளுக்கு. இதுக்கு முன்னே கொஞ்சம் இடிச்சது இல்லை, இப்போ வந்து இப்படி வந்துடும் பாருங்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டோம்னா இங்கே பெல்ட் வரும். அப்படி இல்லையா, பாருங்க, இந்த பக்கம் போட்டோம்னா இங்க பெல்ட் வரும். பாத்தீங்களா எத்தனை மாதிரி போடலான்னு. அந்த பக்கமும் போட்டுக்கலாம், இந்த பக்கமும் போட்டுக்கலாம், எங்க நம்மளுக்கு கிடைக்குதோ. இப்ப பாருங்க, அந்த இடத்துல 4 பெல்ட் வரும். இதுவே நீ டைலர் கிட்ட கொடுத்தனா கைக்கு ஜாயின் போட்டு அவ்வளோ நாராசம் பண்ணி வைப்போம். ஓகேவா? இதை பாருங்க, பேக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இடிக்காம பார்த்துக்கணும். எல்லாமே 1/4 இன்ச்சு விட்டு வெட்டணும். இப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் தையலுக்கும் துணி இருக்கு நம்மளுக்கு. ப்ளவுஸும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு. கைக்கு நான் ஒருத்தருக்கு கூட ஜாயிண்ட் போடவே மாட்டேன். இப்போ இது எவ்வளோ இருக்குது, 65 சென்டிமீட்டர் தான் இருக்குது லைனிங். அதுலேயும் இந்த ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ கிராஸாக இருக்குன்னு. ஆனால் அதுலேயே நம்ம வந்து 44 இன்ச்சு இப்போ நம்ம வெட்டுறது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் பின் பண்ணிடுங்க. குண்டூசி போட்டுருங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்கோல் எடுத்து அப்படியே வரையக்கூடாதுரா. ஏன் நான் வரைஞ்சோன்னா அது வந்து என்ன ஆகும், அப்படியே நழுவிடும், தப்பு பண்ணுவீங்க. அதனால கத்திரிக்கோல் எடுத்துட்டு கரெக்டாக அது குண்டூசி போடுறது அதுக்காக நகராமல் இருக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சு விட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கை எடுத்து இதுக்கு என்னுடைய கெட்ட பக்கம் வச்சு ஓர தையல் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைக்கணும். இதுதான் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட். ஓகேவா? ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து அந்த பாப்பா வந்து ஓர தையல் கொடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.